friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சாம்பார் பவுடர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சாம்பார்ங்கிறது சவுத் இந்தியால ரொம்ப பாரம்பரியமான ஒரு டிஷ். இந்த சாம்பார் பவுடர் தான் இந்த சாம்பார் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கீ இன்கிரிடியன்ட். இந்த சாம்பார் பவுடரை நீங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அதை ஒரு 6 months வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறமா 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா பருப்பையும் ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுருங்க. பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பருப்பெல்லாம் நம்ம சாம்பார் பவுடரில் சேர்க்கறதுனால சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பருப்பெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 15 காஞ்ச மிளகாய், அப்புறமா 4 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இந்த காஞ்ச மிளகாவோட கவுண்ட்டை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். திரும்ப இது ஒரு 5 minutes நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 2 minutes கலந்து விட்டுருங்க. அப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால சாம்பார் பவுடர் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆறி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு சூப்பராக வாசனையான சாம்பார் பவுடர் ரெடி ஆயாச்சு. உங்கள் கிச்சன் ஃபுல்லாக நல்லா சாம்பார் வாசனை ஒரு 2 மணி நேரமாவது இருக்கும். இந்த சாம்பார் பவுடரை நீங்கள் ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சு ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, குவிக் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சாம்பார் பவுடர் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.